பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா சபைகளிலும் பாம் சண்டையாக, குருத்தோலை சண்டையாக நினைவு கூர்ந்து கொண்டாடுவது வழக்கம். நிறைய சர்ச்சஸ்ல காலையிலேயே குருத்தோலை பிடிச்சிட்டு பவனி போவாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் அதை நினைவு கூறுவார்கள். எல்லாமே நல்லது, சந்தோஷம். அந்த நாளிலே கர்த்தர் செய்த ஒரு முக்கியமான காரியம் உண்டு. ஒரு பக்கம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று துதித்து கொண்டிருக்கும் போது, இன்னொரு பக்கத்தில் இயேசுவின் முகத்தை உற்று பார்த்தால் தெரியும், அவர் கண்ணீர் விட்டு அழுதிருப்பதை பார்க்க முடியும். இன்று பேசும்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் காண்பித்து தந்தார். ஆண்டவரான மெடிடேஷன்ல கேட்டது போல அவருடைய வேலை வந்தபோது ஏற்கனவே சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், இந்த இயேசு கழுதை மேல எருசலேம் வீதியிலே பவனி வருகிற காரியம், இந்த சம்பவம் நடப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார். ஒரு காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருப்பார் என்றால் அது நிச்சயம் நடக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வார்த்தைகளில் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போகாது. அதே போல எல்லாமே நடக்குது. எல்லாரும் ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே என்றாகிறார். எருசலேமை பார்த்ததும் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், இயேசுவின் கண்ணீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே 3 இடங்களிலே இயேசு அழுததை பார்க்க முடியும். 3 இடங்களிலே, அந்த 3 இடங்களிலே இயேசு கண்ணீர் வடித்ததை 3 விதங்களாக நம்மால் பார்க்க முடியும். முதலாவது, அவர் எங்கே கண்ணீர் வடித்தார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்க கண்ணீர் வடித்தார்? ஆமா, அந்த வசனத்தை சொல்லுங்க. இந்த சைடுல சொல்லவே மாட்டீங்களா? இயேசு கண்ணீர். சின்ன வயசுல ஏன் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, சின்னதா இருக்கிறதுனால. தமிழ்ல 3 வார்த்தைகள், ஆங்கிலத்துல 2 வார்த்தை தான், ஜீசஸ் வெப்ட், அவ்வளவுதான். இயேசு கண்ணீர் விட்டார். இது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க. இதே போல இன்னொரு வசனமும் சொல்லி கொடுப்பாங்க. என்ன வசனம் தெரியுமா? அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஏதாவது சின்ன வயசுல படிக்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இயேசு அழுததை பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 35வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. நல்ல கவனமா கேளுங்க. இதை டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளே நான் வர விரும்புகிறேன். இந்த இடத்துல இயேசு அழ வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு இங்க வந்தது எதுக்கு தான் வந்தார் அப்படின்னா, லாசருவை உயிரோடு எழுப்பதான் வந்தார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அங்கிருந்த எல்லாருடைய, விசேஷமாய் மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை துடைக்க வந்தார். துடைக்க வந்தார் என்று சொல்வதை விட அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்ற வந்தார். ஆனா அந்த இடத்துல இயேசு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அழ காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். 11வது அதிகாரம், அதே 11வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா?
இயேசு அழ காரணம் என்னவென்றால் அவர் ரொம்ப லவ் பண்ண ஃபேமிலி அது. இயேசு அன்பாய் இருந்தார். அன்பாய் இருந்த இயேசு அழுதார். ஆமென். நமக்கு எல்லாரும் பிரச்சனையும் நம்ம பிரச்சனையா உள்வாங்க முடியுமான்னு கேட்டா அவன் பேச்சுக்கு சொல்லுவோம் முடியும்னு, ஆனா முடியாது. ஆனா நம்ம இருதயம் ஒருத்தங்களை ரொம்ப நேசிக்குதுன்னு வைங்களேன், அவங்க பிரச்சனைய நம்ம பிரச்சனையா உள்வாங்கிரும். அவங்க அழுதுட்டாங்கன்னா நம்ம கண்கள்லயும் கண்ணீர் வந்துவிடும். இங்க இயேசு அழ காரணம் என்னவென்றால் ஒரே காரணம்தான், இயேசு அன்பாய் இருந்தார். இந்த கண்ணீருக்கு ஒரு பெயர் அன்பின் கண்ணீர், tears of love. அன்பின் கண்ணீர். இயேசு அழுத போது 35வது வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இயேசு அழுத போது அதை பார்த்து நின்ற யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 36வது வசனம். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார், இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்படி என்றால் ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார்னா அது ஒரு நாள் நிச்சயம் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது என் மேல் கர்த்தர் அன்பா இருக்கிறார்? கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. அப்படி என்றால் லாசரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு துன்பத்தின் பாதை அனுமதித்தது எதற்கு தெரியுமா? அவர் இந்த குடும்பத்தின் மேல அன்பா இருக்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக, எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக. என் மேல அவர் அன்பா இருக்கிறத நாளைக்கு எல்லாரும் அறிந்து கொள்வாங்க, ஆனா இன்னைக்கு நான் அறிந்து கொள்ளணும். ஹalleluya. என் மேல் அவர் அன்பா இருக்கிறதை, இங்க ஆண்டவர் அன்பா இருக்கிறார் என்பதை அற்புதம் செய்து வெளிப்படுத்தவில்லை, அழுது வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. ஆண்டவருடைய ஆசைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள அவர் ரொம்ப நேசிக்கிறார் அப்படிங்கிறத அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அறியணும். இது ஆண்டவருக்கு ரொம்ப, ஏன்னா அது டிவைன் லவ் இல்ல, இது கள்ளக்காதல் கிடையாது, மறைஞ்சு ஒளிச்சு வச்சு, இது டிவைன் லவ். இதுல ஹோலினஸ் தான் ஃபுல் 100% அதுதான் இருக்கிறது. இது பரிசுத்தமான காதல், இது உண்மையான சிநேகம். இந்த அன்பை அவர் நமக்கு கிருபையாய் பாராட்டி இருக்கிறார். அப்போ என் மேல அவர் வச்ச அந்த மண்டலத்தில் தெரியப்படுத்துறது மட்டும் இல்ல, அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரே. இதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு. இந்த அன்பை அதனாலதான் லாசரு வியாதியா இருக்கிறான் என்கிற செய்தி இயேசுவுக்கு வருகிறது. அந்த செய்தி வந்ததும் இயேசு இன்னும் 2 நாள் தங்கினார். சில காரியத்துல ஆண்டவர் டிலே பண்ணுவார். இது செய்யக்கூடாது என்று அல்ல, நல்ல கவனமா கேட்கணும். நாயினூர் விதவையின் மகன் மரிக்கிறான். அவன் மரித்த போது அந்த ஸ்திரீக்கு இயேசுனை யாருன்னு தெரியுமான்லாம் தெரியாது. அவன் இந்த பாடியை தூக்கிட்டு வராங்க. இந்த ஸ்திரீக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட் இறந்தாச்சு, இவங்க ஒரே பையன், அந்த ஒரு பையனை இறந்துட்டான். என்ன ஒரு வேதனை! இப்படி அவங்க அந்த நாயின் என்கிற ஊருக்கு அப்படி தூக்கிட்டு வராங்க. அந்த டோரை தாண்டுற, அதாவது இவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே கால் வைக்கிற நேரத்தில் வெளியிருந்து ஒருத்தர் உள்ள கால் வச்சார். அவர் யாரு தெரியுமா? மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர் இயேசு. நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பாங்க வரல. நாயினூர் விதவையும் மரித்த தன் மகனை இயேசுவினிடத்துல கொண்டு போகல. எதேர்ச்சையான ஒரு சந்திப்பு.
தற்செயலான ஒரு சந்திப்பு, ஒரு 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 ஆக்சிடென்ட் ஆன ஒரு சந்திப்பு. ஆனா என்ன ஒரு நன்மைன்னா, அந்த அழுகையும் அந்த சம்பவமும் யாரு கண்ணில் பட்டுச்சு தெரியுமா? ஆமே, இயேசு கண்ணில் பட்டுச்சு. அது அர்த்தம் என்ன? அவர் பார்வையில் பட்ட காரியத்துக்கு சொல்யூஷன் உண்டு. அவர் பார்வையில் பட்ட காரியத்துக்கு நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சங்கீதக்காரன் தேவ பிள்ளைங்களாம் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, உம்முடைய முகத்தின் ஒளி எங்க மேல ஒரு வாட்டி பார்த்துருங்க ஆண்டவரே. நீங்க பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சப்பா. அவர் பார்வையில் பட்டுச்சு, இப்படி அவரை பாஸ் பண்ணி போறாங்க. அந்த அம்மா அழுதுட்டே போகுது, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் பேர் போறாங்க, பின்னாடி அந்த பாடையை சுமந்து கொண்டு கொஞ்சம் பேர் வராங்க. போயிட்டு இருக்கிற பாடை திடீர்னு நிக்குது. ஆமா, ஏன்னா இவர் பாடையை தொட்டார், அப்படி பிடிச்சு வைக்கிறார். வாகாது இல்லை இல்லை இப்படி நிக்கிறாங்க. என்னடா இந்த டோரை தாண்ட முடியல. இந்த டோரை தாண்டுனா அடக்கம் தான். ஆமே, எந்த இடத்துல ஆமா என்ன செய்யணும்னு அறிந்திருக்கிறவர் நான் ஆராதிக்கிற தேவன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கவனமா கேட்கறீங்கன்னு நான் நம்புறேன். கேட்கறது மாதிரி ஆக்ட் விட வேண்டாம். ஆமே, கவனமா கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, இங்க பாருங்க, இந்த நாயின் ஒரு விதவைக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாத இடத்துல உடனே அற்புதம் நடக்குது. ஆனா அந்த லாசரு குடும்பம் அப்படி கிடையாது. அந்த குடும்பத்தை குறித்து பெற்றோர் சொல்லப்படவில்லை, பெற்றோர் இருந்ததாக தெரியவில்லை. அப்ப அந்த 3 பிள்ளைங்க, ஆமென், மார்த்தாள், மரியாள், லாசரு, இவங்க 3 பேர் தான். இந்த 3 பேர் தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்த்தாள் இயேசுவுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு ஸ்திரீ. மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து ஒரே லவ் பண்ற ஸ்திரீ. இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இன்னொரு ஆள் உண்டு. யாரு தெரியுமா? லாசரு. லாசரு மீட்டிங்னா ஆளை காணாது. 6 நாள் வீட்டில் இருப்பார், 7வது நாள் ஆளை காணாது. மீட்டிங்னு ஆளை காணாது. 6 நாள் வராத தலைவலி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னாடி வரும். அப்படிப்பட்ட லாசருக்களே கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுவரை பெட்ல இருந்து எழும்பலாம், துள்ளி எழும்புவாங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் பெட்ல இருந்து என்ன செய்ய முடியாது? எழும்பவே முடியாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் இயேசு அன்பா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதின் அர்த்தம்? மார்த்தாள் மேல அன்பு வைக்கிறார்னா கேட்ட சொல்லலாம். நம்ம பைபிள் படிக்கும் போது மார்த்தாள் ஆண்டவருக்காக ரொம்ப சேவை செய்வார். மரியாள் மேல அன்பு வச்சிருந்தாருன்னா சொல்லலாம், மரியாள் அவர் பாதத்திலே உட்கார்ந்து அவர் சொல்றது ஆசையா கேட்பார். அப்ப லாசர் மேல அன்பு வைக்க காரணம் என்ன? சொல்ல முடியாது. எதுக்கு இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நீ சொல்ற காரணத்தை வச்சல்ல அவர் உன்னை நேசிக்கிறது. அவருக்கு உன்னை பிடிக்கும், அதனால அவர் நேசிக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சொல்ற காரணத்தை வச்சு இல்ல அவர் என்ன நேசிக்கிறது. நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் இயேசு மார்த்தாள் மேலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். ஆண்டவரே, இவங்க மார்த்தாளும் மரியாளும் இயேசு 4 நாள் கழிச்சு வரார். வந்ததும் அவர் வீட்டுக்குள்ள போகல. ஏன் தெரியுமா? சில விஷயத்தை தெருவில் கொண்டு வரார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா, வீட்டுக்குள்ள வியாதியா இருக்கும்போது இயேசு வந்திருந்தா எங்க போயிருந்திருப்பாரு தெரியுமா? வீட்டுக்குள்ள போயிருந்திருப்பார். அவன் மரித்து 4 நாள் கழிச்சு இயேசு வந்ததுனால எங்க நிக்கிறார் தெரியுமா? தெருவில் கொண்டு வரார். என்ன ஆண்டவரே, 4 சுவருக்குள்ள முடிய வேண்டிய விஷயத்தை நீங்க இப்படி தெருவில் கொண்டு வந்துட்டீங்களே நமக்கு கேட்க தோணும். பாம்பு பவுல் கையில கடிச்சிட்டு போயிருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருந்தாரு? செத்தா கூட தெரிஞ்சிருக்காது. இது எல்லாரும் பார்க்கறது வரைக்கும் பாம்பு கையில தொங்கிட்டு தான் இருக்கு. சில